என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அனலை தழுவிய தென்றல் நாவல் பகுதி 23. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். வேந்தன் தயாவோடு அவனது வீட்டை அடையும் போது அவனது அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி அனைவரும் பதற்றத்தோடு அவனை காத்திருக்கிறார்கள். ஒரு நாள் முழுவதும் அறைக்கதவை திறக்காமல் இருக்கிறானே என்று கதவை தட்டியும் திறக்காததால் அவனது செல்போனுக்கு அழைக்க அவன் அழைப்பும் ஏற்காமல் போக, கதவை உடைத்து திறக்கும் போதுதான் அவன் அறையில் இல்லை என்பதே அனைவருக்கும் தெரிந்தது. கதவு பூட்டப்பட்டுதான் இருக்கிறது. ஜன்னலோ வெறுமனே சாத்தப்பட்டிருக்கிறது. பிறகு எப்படி இவன் அறைக்குள்ளிருந்து வெளியே சென்றான்? அவர்களுக்கு புரியவில்லை. அதன் பிறகுதான் வேந்தனை அழைத்தனர். அப்போதுதான் தயா தன்னுடன் இருப்பதாகவும் அவனை அழைத்து கொண்டு தான் சென்னை வருவதாகவும் வேந்தன் கூறினான். அவனை விசாரிக்கும் போதுதான் ரூம் கதவு தாழுக்கு ஒரு கயிறை கட்டி அதை ஜன்னல் கம்பியில கட்டிட்டு சத்தம் இல்லாம வெளியே போயிட்டு அந்த கயிறை அவுத்து கதவை மெதுவா சாத்திட்டு தாழ போட்டு விட்டுட்டேன் என்று கூறியவன், ஒரு சந்தேகம் கேட்கவா என்றான். என்ன? வேதவல்லி தான் ஸ்ரீனு உனக்கு முன்னாடியே தெரியும் தானே என்று கேட்டான். அவளை காதலிக்கிற வரைக்கும் தெரியாது. தெரிஞ்ச பிறகு விலகிதான் இருந்தேன். ஆனா அவ என்ன இல்லாம வேற யாரையும் கல்யாணமே செஞ்சுக்க மாட்டான்னு தெரிஞ்ச பிறகு எப்படி அவளை கைவிடுறது? ஏத்துக்க முடிவு செஞ்சேன். ஆனா அது உன்னை பாதிக்குதுன்னா எனக்கு அவ வேண்டாடா. அப்ப நீ வேற கல்யாணம் செஞ்சுப்பியா? அவளே வேற கல்யாணம் செஞ்சுக்காத போது நான் எப்படிடா? அதற்கு மேல் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. தயா வீட்டார் அவனை கண்டதும் கட்டி கொண்டு அழுதனர். தயா, நாங்க எல்லாரும் இருக்கோம், நீ ஏன் தேவையில்லாம ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துற? அவன் அம்மா கேட்டார். இல்லம்மா, இனிமே தயா யார் பின்னாடியும் சுத்த மாட்டான். அவனுக்கு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சிடலாம். ஆனா தயா, அதுக்கு முன்னாடி நீ முழுசா ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா குணமாகணும். வேந்தன் கூற, நான் கூட நீ முதல்ல கல்யாணம் செஞ்சுக்கன்னு சொல்லி என் கல்யாணத்தை நடத்திட்டு நீ வேதாவை கட்டிப்பேன்னு நினைச்சேன். டேய், எனக்கு நீ முக்கியம்டா. அப்ப உன்னுடைய வேதா? வேந்தன் பதில் சொல்லவில்லை. எனக்கு பயந்து தானே நீ அவளை வேண்டான்னு சொல்ற. வேந்தன் உனக்கு பயந்து ஏன்பா அவன் காதலிக்கிற பொண்ண வேண்டான்னு சொல்லணும்? தயாநிதியின் அம்மா புரியாமல் கேட்க, அதுதானே என்றார் அவன் அப்பா. அவன் அண்ணனும் அண்ணியும் வேந்தனை பார்த்தனர். அதை இவன் சொல்ல மாட்டான், நான் சொல்றேன். என்னுடைய ஸ்ரீதா இவனுடைய வேதா. தயாநிதி கூற அதை கேட்டு அனைவரும் அதிர்ந்தனர். அப்ப ஸ்ரீ காலேஜ்ல படிக்கும் போது வேற யாரையோ காதலிச்சதா சொன்னாலே? அம்மாதான் கேட்டார். அதுவும் வேந்தனை தானாம். ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல. அவ வேந்தனை ஏமாத்துறாமா, அதனால அவ வேந்தனுக்கு வேண்டாம். வேந்தா, நீ முதல்ல, அதாவது எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்க. அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் என்றான். டேய், அத பத்தி எல்லாம் இப்ப பேசவோ யோசிக்கவோ நேரம் இல்ல. முதல்ல உன்னுடைய ட்ரீட்மெண்ட் நல்லபடியா முடியணும் என்று கூறியவன், தயாவை பத்திரமா பாத்துக்கங்க என்று கூறிவிட்டு விடை பெற்றான். 1 மாதம் ஓடிவிட்டது. வேந்தனின் அண்ணன் திருமணமும் முடிந்து விட்டது. இனி உன்னுடைய கல்யாணம் தான். போய் வேதா வீட்டுல பேசலாமா என்று அப்பா அம்மா கேட்க ஆரம்பித்து நாளாகிவிட்டது. அவனும், இப்ப கல்யாணம் வேண்டாம், 1-2 வருஷம் போகட்டும் என்று கூறி சமாளித்துக் கொண்டே இருக்க, அந்த செய்தி இடி என வேந்தனின் செவியில் வந்து விழுந்தது. தயாநிதி தற்கொலை செய்து கொண்டான். தயாநிதியின் சலனமற்ற உடலின் முன்னால் வந்து நிற்கும் போது வேந்தனின் இதயம் வலித்தது. உன்னுடைய மரணத்துக்கு பிறகு என்னுடைய காதல் கை கூடும்னு நினைச்சியாடா? எனக்காக தான் நீ உன்னை மாச்சுக்கிட்டியா? உன்னை நீ அழிச்சுக்கிட்டா என்னால எப்படிடா வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட சந்தோஷமா இருக்க முடியும்? அவ கூட நான் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் அனல்ல விழுந்த புழுவா துடிப்பேனேடா. என்னுடைய பேச்ச அன்னைக்கு வேதா கேட்டிருந்தா, அவ சென்னை வராம இருந்திருந்தா, நான் பக்குவமா உன்கிட்ட பேசி உன்னை புரிய வச்சிருப்பேன். அதுக்கு வாய்ப்பே இல்லாம போச்சு. நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஒரு நாளும் நினைக்கலடா. நீயும் சந்தோஷமா இருக்கணும்னு தானடா நான் ஆசைப்பட்டேன். இப்படி சொல்லாம கொள்ளாம எல்லாரையும் விட்டு போயிட்டியேடா. அவன் மனம் கதறிக்கொண்டிருக்கும் போது நெற்றியில் ஒரு கட்டோடு வேதா அவன் அருகில் வந்து நின்றாள். என்ன ஆயிற்று என்று கூட கேட்க அவனுக்கு மனமில்லை. அங்கிருந்து வெளியே வந்து விட்டான். வேதா அவனிடம் பேச நெருங்கி வந்த போது எல்லாம் அவளை தவிர்த்து விட்டு அங்கிருந்து நகர்ந்து விடுவான். சடங்குகள் முடிந்து தயாநிதியின் அம்மாவின் அருகில் வந்தவள், போறேம்மா என்றாள். சரி என்று மட்டும் அவர் தலையசைத்தார். நாட்கள் வேகமாக ஓடி மறைந்தது. தயாநிதி இறந்து 6 மாதங்கள் ஆகிவிட்டது. இன்றும் வேதா வேந்தனை அழைக்கவே செய்தாள். அவன் அழைப்பை ஏற்கவில்லை. அவனது வாட்ஸ்அப்புக்கு ஒரு 1000 குறுஞ்செய்தியாவது அவள் அனுப்பிவிட்டாள். அவன் அதை எடுத்து பார்க்க கூட இல்லை. ஒவ்வொரு மாதமும் தயாநிதி இறந்த அன்று அவனது வீட்டிற்கு வந்து அவனது அப்பா அம்மாவை பார்த்து பேசி அவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு செல்லும் வேந்தன் அன்று ஒரு பிசினஸ் மீட்டிங் என்று சென்னை வந்திருந்தான்.
உடன் அவனது அப்பாவும் வந்திருந்தார். மீட்டிங் முடிந்ததும், அனல், தயா வீட்டுக்கு போயிட்டு போலாம்பா என்றார். சரிப்பா என்றவன் தயாநிதி வீட்டிற்கு அப்பாவோடு வந்தான். அவர்களிடம் பேசிவிட்டு விடை பெறும் போது, தயா அவன் நேசிச்ச பொண்ணுக்காக உயிரையே விட்டுட்டான். அதுக்கு காரணம் நான் தான். அவளை நேசிச்சதுதான் என்னுடைய தப்பு அப்படின்னு சொல்லி வேதாவை கட்டிக்க மாட்டேன்னு சொல்றான். சரி, வேதா வேண்டாம், வேற பொண்ணை கட்டிக்கன்னு சொன்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறான். முடிஞ்சா இவனுக்கு நல்ல ஒரு அறிவுரையை சொல்லுமா என்று தயா அம்மாவிடம் கூறிவிட்டுதான் வேந்தனின் அப்பா விடை பெற்றார். 7ஆம் மாதமும் தயா வீட்டிற்கு வந்தான் வேந்தன். அனைவரையும் பார்த்து பேசிவிட்டு அவன் விடை பெறும் போது, வேந்தன், நீ எப்ப வேதாவை கல்யாணம் செஞ்சுக்க போற என்று கேட்டார் தயாநிதியின் அம்மா. இல்லம்மா, வேதாவான் இல்ல, நான் யாரையுமே கட்டிக்க தயாரா இல்ல. இந்த முடிவால முழுக்க முழுக்க பாதிக்கப்படுறது வேதா மட்டும்தான். அது உனக்கு புரியுதா? தயா உயிரோடு இருந்தப்பவும் அவளை வாழ விடல, செத்தும் வாழ விடல. அவளுடைய கண்ணீரே அவனுடைய ஆத்மா சாந்தி அடையாம இருக்க தடையா இருக்கும். இப்படியெல்லாம் சொன்னா நீ உன் மனசை மாத்திக்க மாட்டேன்னு தெரியும். இதுக்கு மேலையும் நான் உண்மையை மறைச்சா அது வேதாவுக்கு நான் செய்யற துரோகம். நீ நினைக்கிற மாதிரி தயா ஒன்னும் தியாகி கிடையாது. உன்னையும் வேதாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக அவன் அவனுடைய உயிரை மாச்சுக்கல. அந்த அளவு அவன் கோழையும் கிடையாது. அப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களை சந்தோஷமா வாழ வைக்கிற ஜாதியும் கிடையாது. அவனை நான் தான் கொலை செஞ்சேன். அது என்னுடைய வீட்டுல எல்லாருக்கும் தெரியும், வேதாவுக்கும் தெரியும் என்றார். அதை கேட்டு நடுங்கி போனான் வேந்தன். அம்மா, அதிர்ச்சியோடு அவன் அழைக்க, ஆமா, அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு குணமாகிட்டு வர்றதுக்கு பதிலா ஒரு மிருகமா மாறிட்டு இருந்தான். வேதாவை தொல்லை செய்ய மாட்டேன்னு உனக்கு வாக்கு கொடுத்துட்டு நீ அவளை பாக்குறதுக்காக கோத்தகிரி போக மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் வேதாவை பார்த்து பேசி நல்லவன் மாதிரி நடிச்சு, உன்னையும் வேந்தனையும் நான் சேர்த்து வைக்கிறேன், வேந்தன் கிட்ட நான் பேசுறேன், நான் வேந்தனுக்காக உன்னை விட்டு கொடுக்கறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவளை இங்க கூட்டிட்டு வந்தான். துணைக்கு என்னையும் கோத்தகிரி கூட்டிட்டு போனான். அவனுடைய நடிப்புல நானும் விழுந்துட்டேன். நானும் அவன் என்கிட்ட நடிச்ச நடிப்பை பார்த்து ஏமாந்து, ஆமாம்மா, முன்னாடி மாதிரி இல்ல, இவன் திருந்திட்டான், வேந்தனோட உன்னை சேர்த்து வைக்க அவன் துடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் கூட சேர்ந்து உன்னுடைய வேதாவை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா வீட்டுக்கு வந்ததும் ஒரு வெறி நாய் மாதிரி அவன் மேல பாய ஆரம்பிச்சான். நான் உன்னை அடைஞ்சிட்டா அதுக்கப்புறம் வேந்தன் உன்னை எனக்கே விட்டு கொடுத்துடுவான், அவனுடைய அனுமதியோட நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அவளை கொடூரமா கற்பழிக்க முயற்சி பண்ணவனை பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? பாஞ்சு போய் கத்தி எடுத்துட்டு வந்து அவனுடைய கழுத்துக்கு தான் குறி வச்சேன். கையால தடுத்துட்டான். கை வெட்டிடுச்சு. சரியா அவனுடைய நரம்பு கட்டாயிடுச்சு. நான் அவனை காப்பாத்த முயற்சியே செய்யல. முதல் வேலையா வேதாவை வீட்டுல இருந்து அனுப்பிட்டேன். அதுக்கப்புறமா தான் அவனுடைய அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் அன்னைக்கும் போன் பண்ணி வரவழைச்சேன். அதுக்குள்ள அவன் 90% செத்துட்டான். அவனுடைய அப்பாவும் அண்ணனும் அவனை காப்பாத்த முயற்சி செஞ்சாங்க. ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனாங்க. போற வழியிலேயே இறந்துட்டான். நான் செஞ்சது கொலைதான். போலீஸ் கிட்ட சரணடைய நான் தயாரா இருந்தேன். ஆனா என்னுடைய குடும்பம் ஒத்துக்கல. இந்த உண்மைய வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வீட்டுல எல்லாரும் சொன்னாங்க. ஸ்ரீ கூட சொன்னா. ஆனா சின்னஞ்சிறுசுங்க, உங்க வாழ்க்கைய நாசமாக்கிட்டு நான் என்னத்தை நேட போறேன்? தயாவுக்கு மனநோய் இருந்தது உண்மை. அதை நம்மால குணப்படுத்த முடியும். அவனுடைய குணத்தை மாத்த முடியுமா? அவன் ஒரு நாளும் மாற மாட்டான். அவனால யாருக்குமே நிம்மதி இல்ல. அவன் உனக்கு மட்டும்தான் நல்லவனா இருந்தான் வேந்தன். வேற யாருக்கும் அவன் நல்லவனா இருக்கல. உன்னுடைய வேதாவுக்கு அவன் இல்லவே இல்ல. இனி முடிவு உன்னுடைய கையில என்று கூறியவரை அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தவன் அமைதியாக வெளியேறினான். மறுநாள் காலை 6 மணி. வேதவல்லி கோயிலை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்க அவள் எதிரில் வந்து நின்றான் வேந்தன். வழக்கத்திற்கு மாறாக அவள் சுடிதார் அணிந்திருக்கிறாள். வழிமறித்து நிற்கும் வேந்தனை பொருட்படுத்தாமல் அவனை தாண்டி சென்றாள் வேதா. மீண்டும் அவள் முன் வந்து நின்று வழிமறித்தான். அவள் அமைதியாக மீண்டும் அவனை தாண்டி செல்ல அவள் கரத்தை பிடித்தான். அதை குடைந்தெறிந்தவள், நீங்க உங்க தயாவை நினைச்சிட்டே இருங்க வேந்தன், ஆனா என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது. வாழ்க்கை ஒண்ணுதான். அதை எப்பவுமே வேதனையை மட்டும் சுமந்துட்டு வாழ முடியாது. அப்படி வாழ நான் விரும்பல. நான் சந்தோஷமா இருக்க ஆசைப்படுறேன். அதனால என்னுடைய அத்தை எனக்காக பார்த்த மாப்பிள்ளையை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் என்று கூறியவள் கழுத்தில் மறைந்து கிடக்கும் தாலியை எடுத்து அவனுக்கு காண்பித்தாள். நடுங்கி போனவன் 2 அடி பின்வாங்கினான். இப்ப நான் ரொம்ப 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 நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கேன். நீங்க உங்க ஃப்ரெண்டு நினைவிலேயே வாழ்க்கையை ஓட்டிடுங்க.
அதிர்ச்சியில் உறைந்து போனவன் திரும்பி நடந்தான். வீட்டை அடைந்தவன் உடனே காரை எடுத்துக்கொண்டு புறப்பட தயாரானான். ஆனால் அவன் காரின் 4 டயர்களும் பஞ்சர் ஆகி இருக்கிறது. இது எப்படி? அவனுக்கு புரியவில்லை. சமையல்காரரை அழைத்தான். இதென்ன 4 டயரும் பஞ்சர் ஆயிருக்கு? தெரியல தம்பி. சரி விடுங்க, இத சரி பண்ணி வைங்க. நான் டிரைவரை அனுப்பி எடுத்துக்கிறேன். நான் உடனே கோயம்புத்தூர் போகணும். நான் ட்ரெயின்ல போறேன். ஐயோ தம்பி, வேதவல்லி போன் பண்ணியிருந்தாப்பா. உன்னை பாக்கணுமா, ஏதோ பேசணுமா? அதை காதில் வாங்கி கொள்ளாமல் அவன் கிளம்பி விட்டான். ரயில் நிலையம் வந்தவன் வந்து நின்ற ஒரு ரயிலில் இருந்து கை குழந்தையோடு இறங்கும் நாகவல்லியையும் கணவனையும் கண்டு சிரிக்க முயன்று தோற்றான். அட வேந்தன், நீங்க என்ன இங்க, அதுவும் ரயில்வே ஸ்டேஷன்ல? நாகவல்லி கேட்டாள். கார் பஞ்சர், அவசரமா கோயம்புத்தூர் போயாகணும். ஓ அப்படியா? ஏதாவது வேலையா வந்தீங்களா? ஆமா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். என்ன விஷயம்? அன்னைக்கு நீங்க வேதாவ சென்னைக்கு போக வேண்டாம்னு சொல்லியும் கேட்காம அவ சென்னை போனது இந்த குட்டி பாப்பாவுக்காக தான். இவனை நான் என்னுடைய வயிற்றுல சுமக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டதாலதான் என்ன சென்னைக்கு அனுப்பாம அவ உங்க பேச்சையும் மீறி சென்னைக்கு வந்தா. வந்த இடத்துல பெல்லாவை சந்திச்சு கல்யாணத்துக்கு வந்து உங்ககிட்ட வசமா மாட்டிக்கிட்டா. இத சொல்லாம இருந்தா என்னுடைய மனசு ஆறவே ஆறாது. அதற்குள் அவன் செல்ல வேண்டிய ரயில் வந்து நின்றது. சரி, நான் கிளம்புறேன் என்றவன் ரயிலில் ஏறிக்கொண்டான். ரயில் மெல்ல நகர ஆரம்பித்த போது, வேதாவோட கணவர் என்ன வேலை பாக்குறாரு என்று கேட்டான். வேதா கணவரா? அதுக்கு அவளுக்கு இப்ப கல்யாணம் ஆச்சு. நாகவல்லியும் கணவரும் ஒரே குரலில் கேட்க வேதா தன்னை ஏமாற்றி விட்டாள் என்பது அவனுக்கு புரிந்தது. அப்போது வேந்தன் என்று கத்தியபடியே ஓடி வரும் வேதாவை கண்டு அவன் உருளென்று முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டான். ஓடி வந்தவள் வேகம் எடுக்க ஆரம்பித்திருந்த ரயிலில் ஒரே தாவாக தாவி கைப்பிடியை பிடிக்க முயன்றாள். ஆனால் முடியவில்லை. ஆனால் அதற்குள் அவளை லாவகமாக சுற்றி வளைத்து தன்னோடு சேர்த்திருந்தான் வேந்தன். அவளை அப்படியே கோரி எடுத்துக்கொண்டு பெட்டிக்குள் வந்தவன் அவளை பேச விடாமல் அவள் கன்னத்தில் மாறி மாறி முத்தமிட்டான். அவளை இழந்து விட்டதாக நினைத்தவனின் மனம் அந்த அளவு ஏங்கி இருந்தது. அவனை தடுக்காமல் கொடுத்த அத்தனை முத்தங்களையும் வாங்கி கொண்டவள் அவன் மீது சாய்ந்து கொள்ள, ஏன் என்ன ஏமாத்தின என்று கேட்டான். இத்தனை நாள் நீங்க என்ன ஏமாத்தினதை விடவா? நான் வேற ஒருத்தி கல்யாணம் செஞ்சுக்கிட்டதா உங்ககிட்ட எப்பவாவது சொல்லி உன்னை ஏமாத்தி இருக்கேனா? நீங்க அப்படி சொல்லி இருந்தா மலர் வளையத்தோட தான் என்ன பார்க்க வந்திருக்கணும். ஏய் என்றவன் அவள் உதட்டை கடித்தான். இனி இப்படி சொன்ன அப்புறம் உதட்ட அப்படி கடிச்செடுத்துடுவேன். கடிங்க பாக்கலாம். அப்படியே அவள் உதட்டை கவ்வியவன் கடிக்கவில்லை, ஆசையாய் புசித்தான். நீண்ட நேரத்திற்கு பிறகு அவள் இதழ்களை விடுவித்தவன், ஆமா நான் உன்னை தேடி வரேன்னு உனக்கு எப்படி தெரியும்? தயாவோட அம்மா போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. கண்டிப்பா மறுநாள் நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதுதான் சும்மா ஒரு தாலியை எடுத்து கழுத்துல கட்டிட்டு உங்களை ஏமாத்தினேன். அந்த தாலியை பார்த்ததும் நீங்க அப்படியே திரும்பி ஊருக்கு போயிடுவீங்கன்னு தெரியும். அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனை அனுப்பி 4 டயரையும் பஞ்சர் பண்ண வச்சேன். அப்படி இருந்தும் ரயில் ஏரியாவது உடனே போயிடணும்னு உடனே கிளம்பிட்டீங்கல்ல. எல்லாம் உன் வேலைதானா? ஆமா, ஏன் வேலைதான். என்னை எப்படி ஏங்க வச்சீங்க, எப்படி தவிக்க வச்சீங்க, எப்படி எல்லாம் அழ வச்சீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டாமா? அதுக்கு நீ இவ்வளவு பெரிய தண்டனையை எனக்கு கொடுத்திருக்க வேண்டாம். சாரி என்று கூறியவள் அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். அப்போது அடுத்த ஸ்டேஷன் வந்து விட்டது. அந்த ஸ்டேஷனில் இருந்து ஆதிராவும் அவளது கணவனும் ஏறினர். ஜோடியாக கட்டி அணைத்து நிற்கும் வேந்தனையும் வேதாவையும் கண்டு அவள் முகம் மாறியது. ஏய், என்னடி வாய் பார்த்துட்டு இருக்க, வாடி உள்ள என்று கூறி ஆதிராவை இழுத்து செல்லும் அவன் சிடுமூஞ்சிக்காரன் என்று இருவருக்கும் சட்டென்று புரிந்தது. பொறாமையோடு இருவரையும் திரும்பி திரும்பி பார்த்தபடியே அவனோடு சென்றாள் ஆதிரா. ஒரே வாரத்தில் வேந்தன் வேதா திருமணம் நடந்து முடிந்தது. திருமணத்திற்கு வந்த பெல்லாவின் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. மணமக்களை வாழ்த்துவிட்டு அவள் மகிழ்ச்சியோடு திரும்பினாள். அனலை தழுவிய தென்றல் நாவல் நிறைவடைந்தது. நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.